இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இல்லை பரீட்சைன்றதுக்காக தான் உனக்கு சீக்கிரம் கூட்டு வந்திருக்கேன். ரத்னா வர வரைக்கும் வெயிட் பண்ணாம போய் நீ பரீட்சைக்கு ரெடி ஆகு. சரிண்ணே. சரியா? போயிட்டு வா. ஏய் கனி, இப்பதான் வரியா? ஆமா கனி, நீ வழக்கமா உங்க அண்ணன் கூட தானே வருவ. இன்னைக்கு யார் இது? யாரு? ஓ மை காட், சண்முகம், என்ன சர்ப்ரைஸ்! கழுத்து கீழே 1/4 கிலோ குறைஞ்சிருக்கு. இவன் ஒருத்தன். விடு, பரவாயில்ல. கர்ணனுக்கு எப்படி கவச கொண்டலுமோ அந்த மாதிரி உனக்கு தாடி தான் அழகு. ஹேண்ட்ஸமா தான் இருக்க. ஆமா, உங்க அண்ணன் பிரசிடென்ட் வேலையை விட்டுட்டு இப்ப போலீஸா ஜாயின் பண்ண போறாரு. ஃபேமிலியா என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தானே இந்த கெட்டப் சேஞ்ச். சொல்ல மாட்டேன். அதே சார் கேக்குறீங்க. அண்ணன் இசைக்கேக்கா வளகாப்புக்கே வரல. அதுக்கப்புறம் திடீர்னு அடுத்த நாள் ஷேவ் பண்ணிட்டு வந்து நிக்குது. யார் என்ன கேட்டாலும் காரணம் கூட சொல்ல மாட்டேங்குது. சரி, என்ன இவ மட்டும் வந்திருக்க, ரத்னா மேடம் வரல? ஒரு ரத்னா மேடம் பின்னாடி வருவா. இல்லை பாத்துக்கிட்டே நிக்க. போய் பரீட்சை இல்ல. சரிண்ணே, போல. நீ போ. சண்முகம், அப்பா விஷயம் இப்பதான் கேள்விப்பட்டேன். நான் வீட்டுக்கு வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீ விசாரிச்சதே சந்தோஷம்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லு சண்முகம், நான் பண்றேன். அந்த மனுஷன் எவ்வளவு தங்கமானவரு. போய் நீ எதுக்குல டென்ஷன் ஆகுத? அதான் முடிஞ்சிடுச்சுல. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். இதை யாரோ வேணும் தான் செஞ்சிருக்காங்க சண்முகம். யாருன்னு தான் எனக்கு புரியல. எவனா இருந்தாலும் சரி, என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அவனை நிச்சயம் நான் தேடி கண்டுபிடிப்பேன். சண்முகம், உன் கூட வேணா நான் துணைக்கு வரட்டுமா? இல்லை, அதுக்கெல்லாம் நீ எதுக்குல? ஆறுன்ட்டு தெரியாம அவனுங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சு விட்டானுவ. இந்த ஆட்டத்தோட முடிவுல அவங்க தோக்கறதுல நிச்சயம் சாவதான் போறானுவ. சண்முகம், என்ன பேச்சு இது? இல்லை, என் அப்பனை கொல்லணும் நினைச்சாலே கொண்டுடுவேன் அவனை. என் அப்பனை கடத்தி கொண்டு போய் சாவோட விளிம்புல வச்ச தாளம் மிரட்டி இருக்கானுவ. அவனுங்க நிச்சயம் சாவதாம்ல போறானுவ. நீ போய் உன் வேலையை பாரு. சண்முகம், சண்முகம் சொன்னா கேளு.